தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்பங்கள் 40 என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இன்பங்கள் இனிய செயல்கள் மூலமே நம்மிடம் வந்து சேர்கின்றன. அவ்வாறு நம்மிடம் வருகின்ற அந்த இன்பமான செயல்களை நாம் இனிய முறையிலே பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை செம்மையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. அதாவது நம்ம கற்ற கல்வியை நல்ல சபையிலே பிறருக்கு உதவும் வண்ணம் உரைத்தல் இனிதாம். வயதின் பெரியோர்களை தனக்கு துணையாக கொள்ளுதல் இனிதாம். மனைவி உள்ளமும் கணவன் உள்ளமும் ஒன்றுபடக்கூடுமாயின் மன வாழ்க்கை இன்பமாக இனிதாக அமையும். சொன்ன பணிகளை மாறாது செய்யும் பணியாட்களை கொண்டிருப்பதும் இன்பமாகும், இனிதாகும். பிச்சை எடுத்தேனும் ஒருவன் கல்வியை கண்ணென கற்பதும் இனிதாகும். ஏரினையும் உழவு மாடுகளையும் விளை நிலங்களையும் சொந்தமாக வைத்திருந்து அதில் விவசாயம் செய்வது என்பது இனிதாகும். தன் தசையை தின்று உடல் வளர்க்காமை இனிதாகும். ஆற்றில் நீராட கரைகள் உள்ள ஊரில் வாழ்வது இன்பமாகும். எல்லோரிடத்தும் கூடிய மற்றும் குற்றம் குறை காணாமல் இருப்பது இனிதாகும். நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவுதல் இனிதாம். சொல்கின்ற சொல் நற்சொல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பது இனிதாம். படிப்பு, அறிவு, அதிகாரம், பணம் முதலிய எல்லாம் இருந்தும் நான் என்ற குணம் இல்லாதவனை நட்பு கொள்ளுதல் இனிதாம். இல்வாழ்க்கையில் பற்றும் பாசமும் கொள்ளுதல் இனிதாம். படைகளை உடைய மன்னனுக்கு வீரம் இனிதாம். தந்தையே ஆனாலும் அவர் கூறும் தவறானவற்றை செய்யாமை இனிதாம். வீரனுக்கு வலிமையான குதிரை இனிதாம். அன்புமிக்க ஆண்டோர்கள் கூறும் வாய்மொழி இன்பமாம். தம்மோடு வாழும் நண்பர்கள் செல்வத்தோடு வாழ்ந்தால் அது நமக்கு இன்பமாம். அழகிய அகன்ற வானத்தில் விரிந்து கிடக்கும் நிலாவை விரித்து காணுதல் இனிதாம். கடன் வாங்கி காலம் கழிக்காமல் இருந்தால் அது இனிதாம். தன்னை பற்றியே பெருமை பேசி திரிவாரை விட்டு அகழ்தல் மிக இனிதாம். தவறான வழியில் பொருள் தேடாமை இனிதாம். உயிரே போனாலும் உண்ணத்தகாதவர் இல்லத்தில் உணவு உண்ணாதிருத்தல் மிக இனிதாம். தன் குழந்தைகள் நோயில்லாமல் வாழ்வது இனிதாம். சபையில் அஞ்சாமல் உரைப்போன் கல்வி இனிது. தானம் செய்து வாழும்போது தனது செல்வம் அறிந்து அழிந்து விடாமல் அடக்கமாக தானம் செய்தல் இனிதாம். சின்னஞ்சிறு குழந்தைகளின் தள்ளாடும் நடை காண்பது இனிதாம். அக்குழந்தையின் மழலை சொல் கேட்பது யாழிலும் இனிதாம். கோபமில்லாமல் இருப்பவன் தவம் இனிதாம். தன்னிடம் இல்லாத பொருளை நினைத்து ஏக்கம் கொள்ளாமல் இருப்பது இனிதாம். உலக வாழ்க்கை நிலையில்லாதது என்று ஆராய்ந்து உணர்ந்து முற்றும் துறந்து இருத்தல் இவை அனைத்திலும் மிக இனிதாம். எனவே இன்பத்தை உணர்ந்து இன்பத்தை நுகர்ந்து இன்பமாக வாழ்வோம். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள், பகிருங்கள், விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றியுடன் அகஸ்தியர்பட்டி ஐ. லட்சுமணன்.